இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா குனிஞ்சன் வந்து ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒருத்தி காஃபி வேணுங்கிறா, அவ புருஷன் என்னடானா டீ வேணுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்மளே ஓடுற மாதிரி இருக்குமா? தங்கமே, இப்ப நம்ம வேலைக்காரங்க விஷம் போட்டிருக்கோம். அப்போ அதுக்கேத்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுதானே ஆகணும். அவங்கெல்லாம் இப்போ நம்மளை விட கொஞ்சம் பவுசான குடும்பம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. இதை விட்ட வர வழி இல்லைல்ல. அக்கா இதுக்கே இப்படின்னா வீட்ல எவ்வளவு வேலைக்காரங்க வச்சிருப்பாங்க. ஆமா பிருந்தா, எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா எந்த நேரமும் நகை நட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு கை நிறைய பணத்தை தூக்கிக்கிட்டு ஷாப்பிங் அங்க இங்கன்னு சுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். வலிமா விடுங்க. இப்பெல்லாம் யாரு கையில பணத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க? எல்லாமே டிஜிட்டல் தான். அக்கா பாத்தீங்களா, அவங்களும் பொம்பளைதான், நாமளும் பொம்பளைதான். அவங்க எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க பாத்தீங்களா? நாமளும் தான் இருக்கோமே, தினம் தினம் வடிச்சு கொட்டுறோம். என்னைக்காவது சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா? என் நேரமும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சிடுசிடுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சிடுசிடுன்னு இருக்க வச்சிருக்காங்க. என் புருஷனுக்கெல்லாம் சிரிக்க தெரியுமானே எனக்கு டவுட்டா இருக்குக்கா. ஏய், எதுக்கு மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இருக்க? அக்கா, நான் அவங்க பணம் காசு வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்தா பொறாமப்படுறேன். அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலன்னு ஏக்கமா இருக்குக்கா. நம்ம குடும்பத்துல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. உங்ககிட்ட மணி இருக்கா? மணி பர்ஸாவது இருக்கா? என்கிட்ட இருக்கிறது மொத்தமா ஒரு 100 ரூபாய் இருக்குமான்னு கூட தெரியல. வீட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 500 1000ன்னு சுயமா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. நம்மளால அப்படி இருக்க முடியுதா? கொடுத்து வச்சவங்கக்கா. ஏ, நமக்கு என்ன குறை? நாமளும் நல்லா தானே இருக்கோம். இங்க பாரு, நிறைய நகை போட்டிருக்கோம். பவுசா 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படவை கட்டியிருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கையில காசு இல்ல, அவ்வளவுதானே. இதான் ஒரு பப்ளிக் சந்தோஷமா? உங்ககிட்ட சொல்ல வந்த பாருங்க, என்ன சொல்லணும். வாங்க போலாம். வீரா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் தான் அவங்க வீட்டை நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம கடை பத்திரம் கூட இவங்க கிட்ட தான் இருக்கணும். எப்படி சொல்றீங்க வலிமா? ஆமா, நம்ம வீட்ல அண்ணன் வெளியில இருந்து பத்திரமோ நகை நட்டோ பணமோ எது கொண்டு வந்தாலும் என்கிட்ட கொடுத்துதானே உள்ள வைக்க சொல்லும். அப்ப அந்த வீட்டு ஆம்பளைங்களும் அந்த வீட்டு பொம்பளைங்க கிட்டதான் எல்லாத்தையும் கொடுத்து வைப்பாங்க.